கனவா மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு கடாயை சூடு பண்ணிடலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம பே லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 2 3 சேர்த்துட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சதுமே அதில் நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்தாப்பில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் சேர்த்தாலுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கனவா சூடுங்கிறதுனால சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால நமக்கு பாடி ஹீட் வந்து பேலன்ஸ் ஆகும். வெங்காயோட கலர் வந்து நல்ல கோல்டன் ஃப்ரை கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். நான் இங்கே இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய ரா ஸ்மெல் அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சமாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்துருக்கேன். அதை நல்லா சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி இதையும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். தக்காளி வந்து அதோடைய சைஸே வந்து காணாமல் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடணும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்க போகிறோம். தனியாத்தூள் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டது நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வந்து ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்த பிறகு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோடைய பச்சை ஸ்மெல் போன பிறகு ஃபைனலாக வந்து கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், அவ்வளோதாங்க. இதுக்கு மசாலா தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க, ஏன்னா நம்ம குழம்பு வைக்க போகிறது இல்லை, நம்ம மசாலா தான் பண்ண போகிறோம், நல்லா திக்காக இருக்கிற மாதிரி. அதனால் தண்ணி அளவாக ஒரு 1/2 கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் வரைக்கும் சேர்த்துக்கலாம், அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா மெர்ஜாகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம அலம்பி வச்சுருக்க கனவாவே 1 by 1 சேர்த்துடலாம். கனவா சேர்த்த பிறகு ரொம்ப நேரத்துக்குலாம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஜஸ்ட் 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துலேயே அது வந்து குக் ஆகிடும். ரொம்ப நேரத்துக்கு நம்ம குக்காக விட்டோன்னா அது ஒரு ரப்பர் தன்மை மாதிரி அதிகமாக ஒரு மாதிரி வலுத்து போயிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டியாக ஜூஸியாக இருக்காது. ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து வேக வச்சுக்கிட்டால் போதும். அதுதான் அதோடைய தன்மை. கனவாவில் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம தீயை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு தேங்காய்லாம் சேர்த்துக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம மசாலா தான் பண்ணுறோம். அதனால் வந்து நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி நம்ம இதை வரட்டி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். அதோட ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் தேவைப்பட்ட பார்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம், அவ்வளோதாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட தண்ணி எல்லாமே நல்லா திக்காகிடுச்சு. சூப்பராக மசாலா நல்லா ட்ரையாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ட்ரைனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதுங்கிறதுனால நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை, அவ்வளோதாங்க. உடனே ரெடி ஆகிடுச்சு கனவா மசாலா. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. இந்த கனவா மசாலா சாதத்துக்கு, இடியாப்பம், இட்லி, பூரி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் டிஃபன் ஐட்டத்துக்கும் இது ரொம்பவே மேட்சிங்கான ஒரு டிஷ். ஆல்ரெடி நம்ம சேனலில் கனவா குழம்பு எப்படி இருக்கிறதுன்னு, கனவா கருவாட்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் அதோட லிங்க் பேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம சேனல் லைக் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.